மற்ற இங்கிலீஷ் ப்ரீடை கம்பேர் பண்ணும்போது நம்ம நேட்டிவ் ப்ரீட்ஸுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ். ஒரு நாளைக்கு இப்போ என் கிணலில் வந்து 3 செட்டப் ஆஃப் கிணல் இருக்குன்னா ஒரு கிணலில் 40 to 50 நாய் இருக்குது. ஒரு நாய்க்கு வந்து 10 ரூபாயிலேருந்து 20 ரூபாய்க்குள்ள தான் நம்மளுக்கு வந்து செலவு வருது. இது என்ன செலவுனா அதோட ஃபுட்டு அண்ட் மெடிசின்ஸ், அதாவது அதை குளிப்பாட்டுறது. அது நாங்கள் நாய்கள் எண்ணிக்கை நிறையா இருக்கிறனால நாங்கள் அதை கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதே இது நீங்கள் வீட்டில் ஒரு நாய் 2 நாய் மட்டும் வளர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான் இருக்கும். மாதம் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து 1200 ரூபாய்க்குள்ளே வர மாதிரி தான் இருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நான் என் வீட்டில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, நாய்களுக்காண்டி சோறாக்க முடியாதுன்னு சொன்னிங்கன்னா அதுக்கும் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கு என்ன நம்ம சாப்பிடும் போது என்ன மிச்சம் இருக்கோ அதே வந்து இன்னும் கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனினஸ்ஸாக அதுக்கு வந்து வச்சா அந்த சாப்பாடே அதுக்கு போதும். அதுக்கு நம்ம காலையில் வைக்கிறது வந்து சாப்பிட்டுட்டு மிச்சம் வைக்கிறது நைட்டு வைக்காமல் அந்நேரம் சாப்பிட்றத அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரொவைட் க்ளீனாக வந்து